கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். பிரியமானவர்களே, மாநிறம், சிவந்த நிறம் என்று மணவாளனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நேசருடைய உடல் 10 பகுதிகளாக இங்கே பிரிக்கப்படுகிறது. அவருடைய அங்கம் முழுவதும் வர்ணனை செய்யப்படுகிறது. 10 என்ற எண் எல்லையையும் ஒழுங்கையும் ஒரு லட்சியத்துக்கான சோதனை நிகழ்ச்சியையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன அழகு என்று சொல்லி நாம் பார்த்து வியந்து போகிற மாந்தர்கள் உண்டு, மாதுகள் உண்டு, ஆண் அழகர்கள் உண்டு, பேர் அழகர்கள் உண்டு, பேர் அழகிகள் உண்டு. ஒரு நாளிலே உலக அழகி என்று பட்டம் பெற்றவர்களெல்லாம் இந்த நாளிலே அவர்கள் அழகு ஒன்றுமில்லாமல் மறைந்து போய் காணப்படுகிறார்கள். ஒரு சகோதரன் என்னிடத்தில் கேட்டார், உலகத்திலேயே சிறந்த அழகி யார் போதகரே என்று கேட்டபொழுது நான் தயங்காமல் சொன்னேன், அன்னை தெரேசா அவர்கள்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகி. அவர்களின் முகங்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு சுருக்கங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனாலே இந்த உலகத்திலே அவர்களைப் போல அழகி யாருமே இல்லை என்று நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அங்க வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தலை தங்கத்தைப் போல பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறதாம். அவருடைய முடி, தலைமுடி காகத்தைப் போல கருமையாக இருக்கிறதாம். அவர்களுடைய கண்கள் புறா கண்களைப் போல நீர் நிறைந்தவைகளாய் காணப்படுகிறதாம். அவருடைய கன்னங்கள் கந்திவர்க்க பாத்திகளைப் போல வாசனை உள்ளவைகளாய் காணப்படுகிறதாம். அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போல காணப்படுகிறது. அவருடைய உதட்டிலிருந்து தேன் வடிகிறது என்று வேதம் சொல்கிறது. அவர்களுடைய கால்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையங்கள் சூட்டப்பட்ட கால்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அங்கமானது இந்திர நீல இரத்தினம் இழைத்த யானை தந்தத்தைப் போல அவர் காணப்படுகிறாராம். அவருடைய கால்கள் ஆதாரங்கள் மேலே நிற்கக்கூடிய மார்பில் தூண்களைப் போல காணப்படுகிறதாம். அவருடைய தோற்றமானது லீபனோனில் காணப்படக்கூடிய கேதுரு மரக்களின் தோற்றத்தைப் போல காணப்படுகிறதாம். அவருடைய வாய் மிகவும் மதுரமானதாக இருக்கிறதாம். ஆஹா, எவ்வளவு அழகு, எவ்வளவு இனிமை! பிரியமானவர்களே, அழகு என்பது ஒரு உணர்வை சார்ந்தது. சில பேருக்கு சிகப்பு அழகாயிருக்கும், சில பேருக்கு கருப்பு அழகாயிருக்கும், சில பேருக்கு மாநிறம் அழகாயிருக்கும். அழகு என்பது மனம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. துணையிலே மிளறக்கூடிய அழகை காண மனதின் கண்களாலே மாத்திரம்தான் முடியும். எனக்கு பிரியமான ஒரு சகோதரன் சில ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருப்பார், என் மனைவியைப் போல பேரழகி யாரும் கிடையாது பாஸ்டர் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் சொல்லுகிற தோரணையை பார்த்த பொழுது
அந்த சகோதரியை நான் பார்த்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள்ளே கடந்து வந்தது. சற்றெழுத்தார ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து அந்த ஆவல் நிறைவேறினது. அவர்களுடைய வீட்டுக்கு என்னை விருந்துக்கு அழைத்தார்கள். நானும் என் துணைவியாரும் விருந்துக்கு கடந்து போனோம். அவருடைய துணைவியாரை அறிமுகப்படுத்தினார். நல்ல படித்த ஒரு சகோதரி. ஆனால் அவர்களுடைய ஒரு கை பின்புறமாக திரும்பி இருக்கும். அவர்களுடைய கால் ஒச்சம் நிறைந்ததாக காலை குந்தி குந்திதான் நடப்பார்கள். அவருடைய வாயிலே ஒரு 3 பற்கள் முன்னாடி தெரித்து கொண்டிருக்கும். அந்த போதகர் சொன்னார், ஐயா, உலகத்திலே இவ்வளவு நேர்த்தியான அழகான ஒரு பெண்ணை உங்களாலே கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் இந்த பெண்ணை எனக்காகவே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஐயா, என்ன என் பாக்கியம் என்று சொல்லி தன் மனைவியுடைய கரங்களை பிடித்து முத்தமிட்டார். அவர்களுடைய அந்த இணைபெற முடியாத அந்த அன்பு, இந்த அழகின் சிரிப்பு எனக்கு மிக கவர்ந்ததாக இருந்தது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துத்தான் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற கவிதை எழுதியிருப்பானோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. பிரியமானவர்களே, கண்களிலே நாம் காணக்கூடிய அழகு, தோலிலே தெரியக்கூடிய மினுக்கு, நடையிலே காணப்படக்கூடிய தழுக்கு சிலுக்கு, இது எல்லாம் ஒரு நாள் அலுப்பாய் போய்விடும். அழகும் மாயையும் நிலைத்திடாது. அதை நம்பக்கூடாது. அழகும் மாயையும் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே என்று சொல்லி இந்த அழகு கண்களிலே கண்டு இதயத்திலே ரசிக்கிற இந்த அழகானது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அக அழகை, அவருடைய அன்பை நாம் பருகும் பொழுது நம்முடைய வாழ்நாள் அர்த்தமுடையதாக மாறுகிறது. இந்த உலகத்திலேயே நான் பார்த்த அழகான ஓவியம் எது என்று கேட்டீர்களானால், நான் அஜந்தா ஓவியங்கள் என்று சொல்ல மாட்டேன், எல்லோரா ஓவியங்கள் என்று சொல்ல மாட்டேன், சித்தன்ன வாசலுடைய சிற்பங்கள் என்று சொல்ல மாட்டேன், மகாபலிபுரத்திலே காணப்படக்கூடிய அழகுகள் என்று சொல்ல மாட்டேன். நான் அறிந்தவரை, நான் புரிந்தவரை, என்னுடைய சிற்று அறிவுக்கு எட்டினவரை, இந்த உலகத்திலேயே மிக அழகு கல்வாரி சிலுவையிலே எனக்காக காயப்பட்டு இரத்தம் சிந்தி அந்தகாரப்பட்டு எல்லா அழகையும் இழந்தவராய் காணப்பட்டாரே ஆண்டவராகிய கர்த்தர், அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே எனக்கு அழகானவர். மாம்சத்திலே என் மனைவி எனக்கு அழகானவள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே எனக்கு அழகானவர். இந்த அழகு ஒருபொழுதும் மாறாது. இந்த அழகு ஒருபொழுதும் கெட்டுப்போகாது. பிரியமானவர்களே, தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். உங்களுக்கு நீங்கள் அழகு. கண்ணாடியிலே போய், நிலை கண்ணாடியிலே போய் நின்று பாருங்கள். நீங்கள் அழுதால் அந்த உருவம் அழும், நீங்கள் சிரித்தால் அந்த உருவம் சிரிக்கும். உண்மையிலேயே இந்த உலகத்திலே உங்களைப் போல ஒரு சிறந்த அழகு மிகுந்தவர் யாருமே கிடையாது. உங்களை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலிலே சிருஷ்டித்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உங்களுடைய அழகுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, 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 ஒரு ஆகாய விமானத்திலே ஒரு சகோதரி டிக்கெட் பதிவு செய்து வந்து அமரப் போனார்களாம். அவர்களுடைய இருக்கையிலே பக்கத்திலே 2 கைகளும் இல்லாத, முகத்திலே காயங்களுடைய ஒரு மனிதன் அமர்ந்திருந்தானாம். அவனை பார்த்தவுடனே இந்த வாலிப பிள்ளைக்கு அருவருப்பாய் போய்விட்டது. இந்த ஆள் பக்கத்திலே நான் உட்கார வேண்டுமா? அழகில்லாதவன், அருவருக்கத்தக்கவன், இவன் பக்கத்திலே யார் உட்காருவார்கள் என்று சொல்லி அவள் புலம்பி தீர்த்தாளாம். ஏர்ஹோஸ்டர் அங்கேருந்து கடந்து வந்தாங்க. எனக்கு வேறு சீட் கொடுங்க, இங்கே உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
அம்மா இங்கே வேறு சீட் எதுவுமே காலியே இல்லைம்மா என்று சொன்ன பொழுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இவர் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன், என்ன பண்ணுவீங்களே தெரியாது என்று சொன்ன உடனே ஏர் ஹோஸ்டல் நேராக போய் கேப்டனை பார்த்தார்களாம். கேப்டனை பார்த்து விட்டு நேராக வந்து அந்த சகோதரிகிட்ட சொன்னாங்களாம், சகோதரியே நீங்கள் வாங்கியிருக்கிறது எக்கனாமிக்கல் சீட்டு, இங்கே வேறு சீட்டே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் காலியாக இருக்குது, அங்கே தான் உட்காந்து வைக்க முடியும், அதற்கென்று வேறு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி தலை நிமிர்ந்து பெருமையாக, பார்த்தீங்களா எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஏர் ஹோஸ்ட் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், அந்த இடம் உங்களுக்கல்ல, உங்கள் பக்கத்திலே 2 கரங்களையும் இழந்து முகத்தை அகோரமாய் காணப்படுகிறாரே, இந்த கணவானுக்குத்தான் அந்த சீட் கொடுக்கப்படுகிறது, முதல் வகுப்பு கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இவர் நம்முடைய தேசத்தை காக்கும்படியாக கார்கில் போரிலே தன்னுடைய 2 கரங்களையும் இழந்தவர், முகத்தின் பொலிவை இழந்தவர், அதனாலே அவர்தான் தகுதியானவர் என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா அழகையும் இழந்து அந்த கீழடைந்தாரே, எனக்காக உங்களுக்காக என் பாவத்திற்காக உங்கள் பாவத்திற்காக என் சாபத்திற்காக உங்கள் சாபத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே, மரித்தவர் மண்ணோடு மண்ணாய் போகாதபடி 3வது நாளிலே உயிரோடு எழுந்தாரே, பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, மீண்டுமாய் வந்து அவர் அருகிலே நான் இருக்கும்படி நீங்கள் இருக்கும்படி கூட்டி கொண்டு போய் சேர்க்கப் போகிறாரே. ஆஹா, எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அழகானவர்! உங்களால் பாட முடியுமா? அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், என் இயேசு இயேசு இயேசு, என் இயேசு இயேசு இயேசு. அன்பின் சாயலான இயேசு அழகானவராய் வந்து அந்த அழகின் மகிமையை உங்களுக்கு கொடுத்து உங்களையும் அழகானவர்களாய் ஏற்படுத்தியிருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறேன். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.